இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. எல்லாம் கரெக்டா இருக்கு. கேடி இந்தா, உங்க உதவி வேணும் எனக்கு தேவையில்ல. எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். ஓ, நான் உனக்கு உதவி பண்ண வந்தேன்னு நினைச்சியா? ஆமா, எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் உங்களுக்கு தான் ஹெல்ப் பண்ற மைண்டே வராது. அது எப்படிங்க ஜனாமா மாதிரி ஒருத்தவங்களுக்கு இப்படி ஒரு பேரனா பிறந்திருக்கீங்க? ஏன் எனக்கு என்ன குறை? நான் நல்லா தான் இருக்கேன். நீ இந்த ஃபேமிலிக்குள்ள வந்ததுல தான் எனக்கு பிரச்சனையே. அப்படியா? ஆமா, என்ன மந்திரம் பண்ணி ஜானு மனசு மாத்தின? மந்திரம்லாம் இல்ல, திறமை. என்கிட்ட இருக்கிற உண்மை, அதுக்காக தான் ஜனாமா மாறி இருக்காங்க. ஏன்னா என் மனசும் ஜனாமாவோட மனசும் ஒண்ணு. அதனாலதான் எங்களுக்குள்ள சிங்க் ஆகுது. நீங்க அப்படி இல்லல்ல. நான் அப்படி இல்லனா? நான் என்ன கெட்டவனா, அயோக்கியனா, இல்ல பொறுக்கியா? கடைசியா ஒண்ணு சொன்னீங்கல்ல, அது இல்லன்னு நினைக்கிறேன். அதுக்கு முன்னாடி இருக்கிறதெல்லாம் கொஞ்சம் உங்ககிட்ட இருக்கு. ஏய், அவ்வளவுதான் சொல்லிட்டேன் உனக்கு. நீ லிமிட்டை தாண்டி போயிட்டு இருக்க. என்ன லிமிட்டை தாண்டுறாங்க? என்ன நீங்க சும்மா வார்த்தைக்கு வார்த்தை சண்டை போடுறீங்க, ஆனா ஃபங்க்ஷன்ல மட்டும் முன்ன நின்னு எல்லாத்தையும் கவனிக்கிறீங்க. இத நான் எப்படி புரிஞ்சுக்கிறது? ஓ, உங்களை திட்டுற மாதிரி திட்டிட்டு உள்ளுக்குள்ள அக்கறை இருக்குன்னு நினைக்கிறீங்களோ? அதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது. நான் ஜானுக்காக தான் எல்லாமே பண்ணிட்டு இருக்கேன். ஆமா, வந்துட்டாலும் சரியான செல்ஃபிஷ் நீங்க. யாரு? நானா செல்ஃபிஷ்? இந்த ஃபங்க்ஷனே என்னால தான் நடந்து முடிஞ்சது. அடேங்க அப்பா. அதெல்லாம் ஒண்ணு இல்ல. வாங்க சார், கரெக்டா நிறுத்துங்க. ஏன் இப்படி ரோட்ல நின்னு சண்டை போட்டுட்டு இருக்கீங்க? பாருங்க சார், தேவையில்லாம வம்பு பண்ணிட்டு இருக்காரு. எது? நான் உன்னை வம்பு பண்றேனா? ஏய், நீ தானே வம்பு கிழித்தா? யோ, நிறுத்தியா? என்னம்மா பிரச்சனை? என் கையை பிடிச்சி இழுத்து கலாட்டா பண்றாரு சார். ஏய், ஏன் இப்படி போய் சொல்ற? சார், அப்படிலாம் எதுவும் இல்ல சார். பார்த்தா பெரிய இடத்து பையன் மாதிரி தெரியுறீங்க. ஒரு பொண்ணுகிட்ட எப்படியா நடந்துக்கீங்க? சார், அவ போய் சொல்றா சார். சார், நான் ஏன் சார் போய் சொல்ல போறேன்? அவரு கையை பிடிச்சி இழுத்து கலாட்டா பண்ணிட்டு இருக்காரு. ஐயோ, என்ன புழுகு புழுகுறா? வினோத், கேடி, நீங்க ரெண்டு பேரும் சாட்சி தானே? டேய். சார், ஸ்டேஷன் கிளம்புங்க. எதுக்கு சார்? சார், இது ஈவ் டீசிங் சார். ஈவ் டீசிங்கா? அதுவும் ரோட்ல நின்னு கலாட்டா பண்ணிட்டு இருக்கீங்க. உங்களெல்லாம் இப்படியே விடக்கூடாது. முதல்ல கிளம்புங்க. சார், ஒரு நிமிஷம் நிறுத்துங்க சார். சார், ஓகே சார். நான் கையை பிடிச்சி இழுத்ததாவே இருக்கட்டும். எனக்கு ரைட்ஸ் இருக்கு சார். ரைட் சார். என்ன ரைட்ஸ்? அது அவ என் ஒய்ஃப் சார். ஒய்ஃபா? என்னம்மா? ஆமா சார், இவரு என்னோட ஹஸ்பண்ட் தான். ஏமா, என்ன விளையாட்டு காட்டுறீங்களா? அதுக்கு நான் தான் கிடைச்சனா? சார், இல்ல சார், சும்மா சும்மா பொண்டாட்டி கிட்ட சண்டை போட்டா இப்படித்தானே மாட்டி விட தோணும். மாட்டி விடுவியா? பார்த்து இருந்துக்கங்க சார். கேஸ் எதுவும் கொடுத்துட போறாங்க. என்னங்க 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 ஏங்க? ஏம்மா, ஏய், என்னது? என்ன பண்ணிட்டு இருக்க? காஃபி. உன்னை யாரு காஃபி கொண்டு வர சொன்னா? நான் கொண்டு வராம வேற யாரு கொண்டு வருவா? நமக்கு கல்யாணம் ஆயிருச்சுங்க. நான் உங்க பொண்டாட்டி. ஐயோ, அடிக்கடி மறந்துடுறீங்க. இந்த ட்ரெஸ் எப்படி இருக்கு? நல்லா இருக்குல்ல? என்னாச்சு இவளுக்கு? அதான் எனக்கு ஹோம்லியான பொண்ணுன்னா ரொம்ப பிடிக்கும். காலையில எந்திரிச்சு குளிச்சு காபி போட்டு கோலெல்லாம் போட்டு
ஒரு பக்காவான ஹவுஸ் ஒய்ஃப் மாதிரி இருப்பாங்கல்ல, அந்த மாதிரி பொண்ணை தான் அத்தானுக்கு வேணும்னு நினைக்கிறாரு. ஏங்க பொண்டாட்டி என்ன Dress போட்டாலும் முதல்ல புருஷன் கண்ணுக்கு தான் அழகா தெரியணும். நல்லா இருக்குல்ல? இதை பாரு தமிழ், காலையில டென்ஷன் படுத்தாத, தயவு செஞ்சு வெளில போயிடு. என்னாச்சுங்க? ஏதாச்சும் கெட்ட கனவு கண்டீங்களா? ஏய் நீ முதல்ல வெளில போ. உங்களெல்லாம் திருத்தவே முடியாது. பரவாயில்ல, நீங்க எப்படி நடந்துகிட்டாலும் உங்ககிட்ட நான் காதலோட நடந்துக்கிறது என்னோட கடமை. காஃபி ஆறிட போகுது, சீக்கிரம் குடிங்க. என்ன மாமா, இன்னைக்கு என்ன நாள் தெரியுமா? புதன்கிழமை. டைம் வந்து கரெக்டா காலையில 7 மணி. குளிக்கிறீங்களா? வெந்நீர் தான் கொண்டு வந்திருக்கேன், ஜில்லுன்னு எல்லாம் இருக்காது. பயப்படாதீங்க, மார்கழி மாசம்ல. காலையில எழுந்திருச்சு ஜனாமா கோவிலுக்கு போயிட்டாங்க. வரும்போது விபூதி பிரசாதம்லாம் கொண்டு வருவாங்க. வந்ததும் உங்களுக்கு எடுத்துட்டு வரேன். அப்புறம் இன்னைக்கு என்ன மெனுன்னு தெரியுமா? முத்தமா பூரி சுட்டுக்கிட்டு இருக்காங்க. உங்களுக்கு ஃபேவரட் டிஃபன் பூரி தானாமே? ஜனாமா சொன்னாங்க. பூரியும் உருளைக்கிழங்குனா 3 நேரமும் சாப்பிடுவீங்களாமே. சீக்கிரமே நீங்க ரெக்கவர் ஆகி வரப்போறீங்க. நான் உங்களுக்கு பூரி சுட்டு தர போறேன். ஜனாமா அளவுக்கு செய்ய மாட்டேன், ஆனா உங்களுக்கு பிடிக்கும். மச்சான், அப்படியே ஃப்ரிட்ஜ்ல வச்ச ஆப்பிள் மாதிரி ஃப்ரெஷ்ஷா இருக்கிற மச்சான். எனக்கு இந்த வீட்ல ஏதோ ஒரு மூலையில அப்படியே சில்லுன்னு ஏசிய போட்டுக்கிட்டு ஜம்முன்னு நீ இருக்கணும் தான் ஆசை. ஆனா உன் மருமக உன்னை ரொம்ப தான் கவனிக்கிறா மச்சான். விட்டா அவ உன்னை எழுந்து நடக்க வச்சு பேசவே வச்சிருவா போலயே. மன்னிச்சிரு மச்சான், நானும் தப்பு பண்ண கூடாதுன்னு தான் நினைக்கிறேன். ஆனா நீ தான் மச்சான் என்ன தப்பு பண்ண வைக்கிற. ஒன்னு புரிஞ்சுக்க மச்சான், நான் இருக்கிற வரைக்கும் நீ எந்திரிக்கவும் முடியாது, கண்ணு முழிக்கவும் முடியாது, நடக்கவும் முடியாது. அதுக்கு நான் விடவும் மாட்டேன் மச்சான், புரிஞ்சதா? ஜம்முன்னு படுத்துக்க மச்சான். மச்சான், உனக்கு கொடுக்க வேண்டிய பூஸ்ட இதோ இது வழியா கொடுத்துட்ற மச்சான்.